அன்பு உறவுகளுக்கு அன்னை தமிழ் அகாடமியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய குரூப் 4 மற்றும் குரூப் 2 தேர்வுகளில் பொதுத்தமிழ் பாடத்தில் 100க்கு 100 பெறுவதற்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒருவரி வினா விடைகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, அதாவது குரூப் 4 மற்றும் குரூப் 2 தேர்வுகளில் நாம் வேலை வாய்ப்பை பெற, வெற்றி வாய்ப்பை பெற பொதுத்தமிழ் பாடத்தில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே பெறணும். அப்போ நம்மளுடைய டார்கெட் கண்டிப்பாக 100 தான் இருக்கணும். அதன் அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு வினாவும் ஒவ்வொரு வரியிலேருந்து, அதாவது பாடப்புத்தகத்திலேருந்து ஒவ்வொரு வரியிலேருந்து வினாக்களை தொகுத்து வழங்குகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஒரு முறை பார்ப்பது 3 முறை படித்ததற்கு சமம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு 6ஆம் வகுப்பு இயல் 9. அதில் புதிய பாடத்திட்டத்தில் என்னென்ன இருக்குது பாருங்கள். ஆசிய ஜோதி, மனிதநேயம், முடிவில் ஒரு தொடக்கம், அணி இலக்கணம், திருக்குறள். பழைய பாடப்புத்தகத்தில் குற்றால குறவஞ்சி, மரமும் பழைய குடையும். இதை தவிர இதே பகுதியில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொகுத்து வழங்குகிறோம். அதே மாதிரி இது சம்மந்தப்பட்ட ஜிஎஸ் பாட்டில் என்னென்ன கேள்விகள் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதை தவிர நம்ம அதாவது இயல் 8 வரையிலான வீடியோக்களை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் 9 பாட தலைப்பு பாருங்கள். ஆசிய ஜோதி. கேள்வி எண் 1. உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர். உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர். எந்த மன்னனின் யாகத்திற்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன என்று ஆசிய ஜோதி குறிப்பிடுகிறது? பிம்பிசாரார். நின்றவர் கண்டு நடுங்கினாரோ, ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரோ என்ற பாடலை பாடியவர் கவிமணி. வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆசிய ஜோதி. ஆகாது என்னும் சொல்லின் பொருள் முடியாது. கேள்வி எண் 6. நீள்நிலம் என்னும் சொல்லின் பொருள் பரந்த உலகம். நீள்நிலம் என்னும் சொல்லின் பொருள் பரந்த உலகம். மாரி என்னும் சொல்லின் பொருள் மழை. மாரி என்னும் சொல்லின் பொருள் மழை. கும்பி என்ற சொல்லின் பொருள் வயிறு. கும்பி என்ற சொல்லின் பொருள் வயிறு. அதாவது இதில் முக்கியமான கேள்விகள், முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள், இதையெல்லாம் நம்ம ஹைலைட் பண்ணி வச்சுருப்போம். ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணி வச்சுருப்போம். அதே மாதிரி 2 முறை நான் ரிப்பீட் பண்ணுவேன். இந்த அடிப்படையில் கேட்கும்போது நீங்கள் முழு வீடியோக்குள்ளே பார்த்து முடிச்சோன்னா உங்களுடைய அதாவது 70% உங்களுக்கு முதல் முறையிலேயே உங்களுக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்கும், எப்போவுமே மறக்காத அளவுக்கு இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அடுத்து பாருங்கள். கேள்வி எண் 9. பூதளம் என்னும் சொல்லின் பொருள் பூமி. பார் என்னும் சொல்லின் பொருள் உலகம். ஆசிய ஜோதி என்ற நூலின் ஆசிரியர் கவிமணி. ஆசிய ஜோதி என்ற நூலின் ஆசிரியர் கவிமணி. கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர் தேசிய விநாயகம் அவர்கள். கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர் தேசிய விநாயகம் அவர்கள். கேள்வி எண் 13 பாருங்கள். ஆசிய ஜோதி நூல் எந்த ஆங்கில நூலை தழுவி எழுதப்பட்டது? லைட் ஆஃப் ஆசியா. ஆசிய ஜோதி நூல் எந்த ஆங்கில நூலை தழுவி எழுதப்பட்டது? லைட் ஆஃப் ஆசியா. லைட் ஆஃப் ஆசியா என்ற ஆங்கில நூலின் ஆசிரியர் எட்வின் அர்னால்டு. லைட் ஆஃப் ஆசியா என்ற ஆங்கில நூலின் ஆசிரியர் எட்வின் அர்னால்டு. தேசிய விநாயகர் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர்? 20ஆம் நூற்றாண்டு. தேசிய விநாயகர் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர்? 20ஆம் நூற்றாண்டு. கவிமணி தேசிய விநாயகர் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார்? 36 ஆண்டுகள். கவிமணி தேசிய விநாயகர் எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார்? 36 ஆண்டுகள். இதை தவிர நம்ம கவிமணி தேசிய விநாயகரை பற்றி கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்லையும் நம்மளுக்கு கேள்வி வரும். அதன் அடிப்படையில் அவரை பற்றி கூடுதல் தகவலாக நம்ம ஒரு சில தகவலை தெரிஞ்சுக்கிறோம். கவிமணி தேசிய விநாயகம் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர். எங்கே பிறகுறாரு பாருங்கள், கன்னியாகுமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர் அப்படின்னு பார்க்குறோம். அதனால தான் அவர் நாஞ்சில் நாட்டு கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். அப்போ கன்னியாகுமரி பகுதியை நம்ம நாஞ்சில் நாடு என்று குறிப்பிடுவோம். அங்கு பிறந்ததனால் அவர் நாஞ்சில் நாட்டு கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். இப்போ பாரதிதாசனை பார்க்கும்போது அவர் புதுவையில் பிறந்திருப்பார், அதனால் புதுவை கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்லாம் பார்க்குறோம். ஸோ அந்த அடிப்படையில் பாருங்கள், அவருடைய முக்கியமான 3 நூல்களை நம்ம இங்கே குறிப்பிட்றோம். அதையும் கேட்டுக்கோங்க. மருமக்கள் வழி மான்மியம், மலரும் மாலையும், கதர் பிறந்த கதை. அதை தவிர நம்ம ஆசிய ஜோதி, இந்த நூல்கள்லாம் யார் எழுதினது? கவிமணி தேசிய விநாயகம் அவர்கள் எழுதினது. மருமக்கள் வழி மான்மியம், மலரும் மாலையும், கதர் பிறந்த கதை. இதில் இந்த மருமக்கள் வழி மான்மியங்கிறது ஒரு நகைச்சுவை நூல் அப்படிங்கிறதையும் கூடுதல் தகவல்களாக தெரிஞ்சுக்குங்க. சரி, அடுத்த கேள்விக்கு போகலாம். நம்ம கேள்வி எண் 17. ஆசிய ஜோதி என்னும் நூல் யாருடைய வரலாற்றை கூறுகிறது? புத்தரின் வரலாறு. ஆசிய ஜோதி என்னும் நூல் யாருடைய வரலாற்றை கூறுகிறது? புத்தரின் வரலாறு.
தலை சிறந்த பண்பாக ஆசிய ஜோதி குறிப்பிடுவது இரக்கம். கேள்வி எண் 19. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. கேள்வி எண் 20 பாருங்க. நேர்மையான வாழ்வை வாழ்பவர் யார் என ஆசிய ஜோதி குறிப்பிடுகிறது? எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். ஒருவர் செய்யக்கூடாதது எது என ஆசிய ஜோதி குறிப்பிடுகிறது? தீவினை. இதெல்லாம் நம்ம புத்தக பின்பக்க வினாக்கள். ஏன்னா நம்ம புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு வரியிலேருந்து நம்ம கேள்விகளை தொகுத்து வழங்குகிறோம். ஏன்னா நம்மளுடைய டார்கெட் கண்டிப்பாக 100 இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு வினாவும் நம்மளுடைய வேலை வாய்ப்பை, வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும். அப்படிங்கிறதுல நம்ம புத்தகம் இல்லாதவங்களாம் அந்த வீடியோவை பார்த்தாவே உங்களுக்கு கண்டிப்பாக மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீட்டிலிருந்தே படிப்பவர்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை தவிர பாருங்கள், யாரெல்லாம் வேலைக்கு போய்க்கிருக்காங்களோ அவங்களாம் ஹெட்செட் போட்டுட்டு இந்த வீடியோவை கேட்டுக்கிட்டே போனாவே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏற்கனவே புத்தகத்தை படித்தவங்க ரிவிஷன் பண்ணுறதுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அன்னை தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 22. எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எளிது கூட்டல் ஆகும். பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாலை கூட்டல் எல்லாம். இனிமை ப்ளஸ் உயிர், அதாவது இனிமை கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இன்னுயிர். அப்போ இன்னுயிரை பிரித்தால் எப்படி பிரிக்கணும்? இனிமே கூட்டல் உயிர் என்று பிரிக்க வேண்டும். அப்போ கேள்வி எண் 25 பாருங்க. மலை கூட்டல் எலாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மலையலாம். அடுத்து பாருங்க, மனிதநேயம் என்ற பாடத்தலைப்பின் கீழே நம்ம கேள்வி பகுதிகளை பார்க்க போகிறோம். கேள்வி எண் 26. தமக்கென முயலான் ஒன்றால் பிறர்க்கென முயலினர் உண்மையானே என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. தமக்கென முயலான் ஒன்றால் பிறர்க்கென முயலினர் உண்மையானே என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றவர் வள்ளலார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றவர் வள்ளலார். வள்ளலார் சத்திய தர்மசாலைகளை எங்கு தொடங்கினார்? வடலூர். வள்ளலார் அவர்கள் சத்திய தர்மசாலையை எங்கு தொடங்கினார்? வடலூர். அதாவது இப்படி கூட கேள்வி கேட்பாங்க நம்மளுக்கு, சத்திய தர்மசாலையை நிறுவியவர் யாருன்னு கேட்பாங்க. அது வள்ளலார்னு நம்ம சொல்லணும். இது வடலூரில் தொடங்கியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லணும். அதாவது வள்ளலார் பற்றி நம்மளுக்கு கேள்விகள் இடம்பெறாத வினாத்தாள்களே இருக்காது அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அந்த அடிப்படையில் வள்ளலாரை பற்றி நம்மளுக்கு பொதுத்தமிழ் பாடத்தில் மட்டுமல்ல, நம்மளுக்கு ஜிஎஸ் பாட்டிலையும் நிறைய கேள்விகள் வரும். அதோட இது வந்து அவருடைய 200வது நூற்றாண்டு விழா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது 1823 வள்ளலார் பார்க்குறாரு. இப்போ 2023 ஆகுது. அதன் அடிப்படையில் நிறைய கேள்விகள் நம்ம அவரை பற்றி பார்க்கணும். ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். அவருடைய பிறந்த நாளான அக்டோபர் 5 தனிப்பெருங்கருணை நாளாக அனுசரிக்கப்படுகிறது. தற்போது வந்து அரசால் அது வந்து ஜிஓ பாஸ் பண்ணி அதை அனுசரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அக்டோபர் 5 வள்ளலார் பிறந்த நாளான அக்டோபர் 5 தனிப்பெருங்கருணை நாளாக அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. அடுத்து பாருங்கள், 1856 சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்ற அமைப்பை நிறுவிய வள்ளலார் அவர்கள். அதே அமைப்பை 1865 அதாவது 56 சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறத நிறுவுறாரு. இந்த 56 அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா 65 மாறும். அப்போ பாருங்க, அந்த அதனுடைய பேரை மாற்றுறாரு. அதாவது சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற பேரை மாற்றுகிறார். அப்போ 1856 சமரச வேத சன்மார்க்க சங்கம், 1865 சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம இதில் பார்த்தோம்ல சத்திய தர்மசாலை அப்படிங்கிறது, அதை எப்போ நிறுவுறாருன்னா 1867 நிறுவுறாரு. ஸோ நம்ம ஒவ்வொன்றா ஒவ்வொரு இலையும் பார்த்துக்கிட்டே பாருங்கள். நம்மளுக்கு கண்டிப்பாக வீடியோ நீங்கள் தமிழ் பாடத்தை படிக்கும்போதே ஜிஎஸ் பாட்டிலையும் நிறைய நம்ம கேள்விகள், நம்ம யூனிட் 8 சம்மந்தமாக நிறைய கேள்விகள் பார்ப்போம். கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக நிறைய கேள்விகள் பார்ப்போம். அடுத்து பாருங்கள் 29, கேள்வி எண் 29. வள்ளலார் நிறுவிய சத்திய தர்மசாலை எதற்காக தொடங்கப்பட்டது? உணவு அளிக்க. வள்ளலார் நிறுவிய சத்திய தர்மசாலை எதற்காக தொடங்கப்பட்டது? உணவு அளிக்க. அதனால தான் அதை வந்து அணையா அடுப்புன்னு இதுவரையுமே அது 200, அதாவது இது நீண்ட காலமாக அது வந்து இலவச உணவு அளித்து வர்றாங்க. அதனால தான் அவரை நம்ம வள்ளலார் அவர்களை பசிப்பினி மருத்துவர் என்றெல்லாம் குறிப்பிடுவோம். அப்போ பசியால் வாடுபவர்களுக்காக இந்த அமைப்பு நிறுவப்பட்டது. சத்திய தர்மசாலை என்ற அமைப்பு நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 30. மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தவர் அன்னை தெரசா. கேள்வி எண் 31. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் வாழும் வரை என்பது யாருடைய கூற்று? அன்னை தெரசா அவர்களின் கூற்று. அடுத்து பாருங்க,
அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் கைலா சத்யார்த்தி. அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யாருன்னு கேட்டிருக்காங்க, கைலா சத்யார்த்தி. அதாவது அமைதிக்கான நோபல் பரிசு இதுவரைக்கும் 2 இந்தியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. 1979 அன்னை தெரசா அவர்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்தாங்க. இது தவிர 2014ஆம் ஆண்டு நம்மளுடைய கைலா சத்யார்த்தி அவர்களுக்கு நோபல் பரிசு, அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்தாங்க. இப்போ இந்த வருஷத்தையும் கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் கைலா சத்யார்த்தி அவர்களுக்கு எந்த அமைப்பிற்காக இந்த நோபல் பரிசு கொடுத்தாங்கன்னா, எந்த சேவைக்காகனா குழந்தைகள் பாதுகாப்போம் என்ற அமைப்பு வச்சுருந்தார். இதை வந்து நம்மளுக்கு வேறு மாதிரியும் கொடுப்பாங்க. அவர் இது வந்து தமிழில் மொழிபெயர்த்து வச்சுருக்காங்க. பச்பன் பச்பவ் அந்தோலன் அப்படிங்கிற அவருடைய அமைப்பின் உண்மையான பேர் பச்பன் பச்பவ் அந்தோலன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான். அதில் குழந்தைகளுக்கு உரிமைக்காக அவர் போராடினதுனால அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றது. எந்த ஆண்டு? 2014ஆம் ஆண்டு. இதே ஆண்டில் தான் பாகிஸ்தான் சிறுமியான மலாலாவுக்கும் அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. போட்டித் தேர்வுக்கு படிக்கிற நாம நிறைய தகவல்களை நம்ம பொது அறிவு அடிப்படையில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 34. 36 ஆண்டுகளில் எத்தனை குழந்தை தொழிலாளர்களை கைலா சத்யார்த்தி மீட்டுள்ளார்? 86,000. கேள்வி எண் 35. உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக கைலா சத்யார்த்தி எத்தனை நாடுகளுக்கு நடைபயணம் சென்றுள்ளார்? 103 நாடுகள். கைலாஸ் அவர்கள் குழந்தைகள் உரிமைக்காக எவ்வளவு தூரம் நடைபயணம் மேற்கொண்டார்? 80,000 கிலோமீட்டர். அடுத்து பாருங்க, குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம் என்று கூறியவர் கைலா சத்யார்த்தி. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம் என்று கூறியவர் கைலா சத்யார்த்தி. கேள்வி எண் 38. உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் கைலா சத்யார்த்தி. உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் கைலா சத்யார்த்தி. கேள்வி எண் 39. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் டேஸ் மனிதநேயம். இது புக் பேக்கில் உள்ள கொஸ்டின்ஸ். அப்போ பாருங்கள், எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் டேஸ் மனிதநேயம். தம் பொருளை கவர்ந்தவரிடம் டேஸ் காட்டியவர் வள்ளலார், அன்பு காட்டியவர் வள்ளலார். அன்னை தெரசாவிற்கு டேஸுக்கான நோபல் பரிசு கிடைத்தது, அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. கைலா சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம். அது இல்லாட்டி அது பாருங்கள், பச்பன் பச்பவ் அந்தோலன் அப்படிங்கிற அமைப்பு. இது நம்ம பாடப்புத்தகத்திலே ஜிஎஸ் பாடத்திலே பார்த்ததுலேயே நம்மளுடைய சமூக அறிவியல் பாடப்புத்தகத்திலே இருக்குது. படிக்க தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்து பாருங்கள், 43. அதில் பொறுத்துக கொடுத்துருக்காங்க. வள்ளலார் பசிப்பினி போக்கியவர். ஏன்? அவர் சத்திய தர்மசாலைகளை நினைத்து பசியால் வாடுபவருக்கு உணவளித்தார். அதனால தான் அவர் பசிப்பினி போக்கியவர், பசிப்பினி மருத்துவர் என்றெல்லாம் அறியப்படுகிறார். அடுத்து பாருங்கள், கைலா சத்யார்த்தி குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர். கைலா சத்யார்த்தி குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர். அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். ஸோ நம்ம இந்த பாடப்பகுதியில் முக்கியமான எல்லா வினாக்களையும் பார்த்தாச்சு. அடுத்த பாடப்பகுதியான முடிவில் ஒரு தொடக்கம் என்ற பாடப்பகுதியின் கீழே நம்ம வினாக்கள் பார்க்குறோம். கேள்வி எண் 14. முடிவில் ஒரு தொடக்கம் எனும் பாடப்பகுதி எதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது? உறுப்பு கொடை. அடுத்து பாருங்க, கிதேந்திரன் வாழ்ந்த ஊர் திருக்கழுக்குன்றம். கிதேந்திரன் தானம் செய்த உறுப்பு இதயம். அதாவது இதெல்லாம் புத்தகத்தில் உள்ள தகவல்கள். நம்ம புத்தகத்தில் அட்டை படிக்கிறதுனால ஒரு சில தகவல்கள் நம்ம எல்லாத்தையுமே, அதாவது புத்தகம் இல்லாதவர்கள் வந்து அவங்களும் இது எல்லா இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்கணும்ல. அந்த அடிப்படையில் நம்ம நீங்கள் இது படிச்சிங்கன்னா புத்தகமே தேவையில்லை. அந்த அடிப்படையில் தான் நம்ம கொடுக்குறோம். ஒவ்வொரு வினாவிடையும் நம்ம தொகுத்து வழங்குகிறோம். கிதேந்திரனின் பெற்றோர் அசோகன், புஷ்பாஞ்சலி. அடுத்து பாருங்கள், இந்த உறுப்பு கொடை அளித்த கிதேந்திரன் என்பவரின் தாய் தந்தையர் எந்த துறையை சேர்ந்தவர்கள்? மருத்துவர்கள். இதை தவிர நம்ம இதெல்லாம் கேள்விகளாக உங்களுக்கு இடம்பெறுமா என்னென்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. பட் நான் இப்போ சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கேள்விகளாக இடம்பெறும். அதாவது தமிழ்நாடு அரசு டிரான்ஸ்டன் என்று ஒரு அமைப்பை வச்சுருக்காங்க. இந்த அமைப்பு தான் தமிழ்நாடு, அதாவது இந்த உடல் உறுப்பு தானத்தை பற்றி அதை செயல்படுத்துகிற ஒரு முக்கியமான அமைப்பு. எந்த அமைப்பு அப்படின்னு கேட்பாங்க. நம்மளுடைய யூனிட் 9 முக்கியமான பகுதியாக இது இடம்பெறும். டிரான்ஸ்டன் என்ற அமைப்பு எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உடல் உறுப்பு மாற்று ஆணையத்துக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு தான் தொடர்ச்சியாக ஒரு 6 ஆண்டுகளாக இந்தியாவிலேயே உடல் உறுப்பு தானத்தில்
முதல் மாநிலமாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் கூடுதல் தகவலை தெரிஞ்சுக்கோங்க. இதில் உடல் உறுப்பு தானத்தில் இந்தியாவில் முதல் மாநிலமாக 6 ஆண்டுகளாகவே முதல் மாநிலமாக தமிழ்நாடு அரசு இருக்குது. அதை செயல்படுத்திய அமைப்பு எந்த அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்டன் என்ற அமைப்பு. இது கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். டிரான்ஸ்டன் என்ற அமைப்பு, அதாவது தமிழ்நாடு உடல் உறுப்பு மாற்று ஆணையம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இதை எப்போ சார் தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008ஆம் ஆண்டு தொடங்கியிருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு யூனிட் 9ல் கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டிய கேள்விகள். இதை தவிர நம்ம தமிழ்நாடு வந்து மருத்துவ தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இந்த உடல் உறுப்பு தானத்தை பற்றி எதெல்லாம் முக்கியம் அப்படிங்கிறத நம்ம ஜிஎஸ் பாட்டில் உள்ள முக்கியமான பகுதிகளையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ என்னென்ன பார்த்தோம்? டிரான்ஸ்டன்ட் என்ற அமைப்பை பற்றி பார்த்தோம். அதாவது உடல் உறுப்பு தானத்தை மேற்கொள்ளக்கூடிய செயல்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு டிரான்ஸ்டன் அமைப்பு அப்படின்னு பார்த்தோம். அது எப்போ தொடங்கப்பட்டது? 2008. அப்போ வந்து முதல்வர் கருணாநிதி இருக்கும்போது இந்த அமைப்பை தொடங்கியிருப்பாங்க. அதனால தான் இது வந்து பாருங்கள் 6 ஆண்டுகளாக தமிழ்நாடு உடல் உறுப்பு தானத்தில் முதலிடம் வகிக்கிறது. எந்த துறையில் தமிழ்நாடு தொடர்ச்சியாக 6 ஆண்டுகளாக முதலிடத்தில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்டன், அதாவது உடல் உறுப்பு தானம் கொடுக்கறதுல முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை தவிர பாருங்கள் மருத்துவ தலைநகரம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது நம்மளுடைய சென்னை, அதாவது தமிழ்நாடு அப்படிங்கிறதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் அணி இலக்கணம், அதாவது இலக்கண பகுதியான அணி இலக்கணம் பார்க்க போகிறோம். அணி என்பதன் பொருள் அழகு. அணி என்பதன் பொருள் அழகு. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறும் அணி இயல்பு நவிர்ச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறும் அணி இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணி வேறு எவ்வாறு அழைக்கப்படும்? தன்மை நவிர்ச்சி அணி. அப்போ இயல்பு நவிர்ச்சி அணியின் இன்னொரு பெயர் தான் தன்மை நவிர்ச்சி அணி. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி இயல்பு நவிர்ச்சி அணி. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி கொதிக்குது கன்றுக்குட்டி. இதில் ஒரு நிகழ்ச்சியை அப்படி இயல்பாகவே சொல்கிறதுனால இது இயல்பு நவிர்ச்சி அணி என்று குறிப்பிடப்படுகிறது. இதில் இன்னொன்று பாருங்கள், தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி என்று பாடியவர் யாருக்குன்னு கேட்பாங்க. அது நம்மளுடைய கவிமணி அவர்கள், கவிமணி தேசிய விநாயகம் அவர்கள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், அடுத்த கேள்வியாகவே அது இருக்குது. தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி என்ற பாடலின் ஆசிரியர் கவிமணி. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 54. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி. குளிர்நீரில் குளித்தால் கூதல் அடிக்குமென்று வெந்நீரில் குளித்தால் மேலே இருக்குமென்று என்ற பாடல் பயின்றுள்ள அணி எந்த அணின்னு பார்த்தீங்கன்னா உயர்வு நவிர்ச்சி அணி. குளிர்நீரில் குளித்தால் கூதல் அடிக்குமென்று வெந்நீரில் குளித்தால் மேலே இருக்குமென்று என்று பாடல் பயின்றுள்ள அணி உயர்வு நவிர்ச்சி அணி. 6 சக்கரம் 100 வண்டி அழகான ரயில் வண்டி மாடு கண்ணு இல்லாமத்தான் மாயமாத்தான் ஓடுது என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி இயல்பு நவிர்ச்சி அணி. அப்புறம் பாருங்க, கேள்வி எண் 57. நவிர்ச்சி என்பதன் பொருள் கூறுதல். நவிர்ச்சி என்பதன் பொருள் கூறுதல். ஹியூமானிட்டி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் மனிதநேயம். ஹியூமானிட்டி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் மனிதநேயம். மெர்சி என்ற சொல்லின் தமிழ்ச்சொல் கருணை. மெர்சி என்ற ஆங்கில சொல்லின் தமிழ்ச்சொல் கருணை. டிரான்ஸ்பிளான்டேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. கேள்வி எண் 61 பாருங்க. லாரி என்ற சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் சரக்குந்து. ஸோ நம்ம புதிய பாடப்புத்தகத்தில் இது வரைக்கும் மொத்த பாடப்புத்தகத்தில் ஒரு வரி விடாமல் நம்ம பொதுத்தமிழ் பாட அடிப்படையிலையும் பார்த்தாச்சு, ஜிஎஸ் பாட்டு அடிப்படையிலையும் பார்த்தாச்சு, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டாகவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இது சம்மந்தமாக இது வரைக்கும் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போங்க. சமரச சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் யாருன்னு பாருங்கள். பட்டினத்தார், ரமண மகரிஷி, தாயுமானவர், ராமலிங்க அடிகளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரியான விடை ராமலிங்க அடிகளார். பாருங்கள், அடுத்தடுத்த கேள்வி நம்மளுக்கு இப்போ நம்மளுடைய ராமலிங்க அடிகளார் பற்றி நம்மளுக்கு கேள்விகளாக முந்தைய ஆண்டுகள் கேட்கப்பட்டிருக்கா பாருங்கள். அப்படி ஜோடியாக கேட்பாங்க. பாருங்கள், சமரச சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் ராமலிங்க அடிகர் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது 1856 சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவுறாரு. இதையே 1865 சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற பேரை மாற்றுறாரு. அதை தான் இங்கே கேட்குறாங்க. சமரச சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்குறாங்க. ராமலிங்க அடிகளார் தான் சரியான விடை. அடுத்து பாருங்க, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என பாடியவர் ராமலிங்கர் அவர்கள்.
வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என பாடியவர் ராமலிங்கர் அவர்கள் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. இதை தவிர அவர் நிறையா சொல்லியிருப்பார். சங்கடம் விளைவிக்கும் சாதிகளையும் மதத்தினையும் தவிர்த்தேன் என்று கூறியவரும் நம்மளுடைய ராமலிங்க அடிகள் அவர்கள் தான். சங்கடம் விளைவிக்கும் சாதிகளையும் மதத்தினையும் தவிர்த்தேன் என்று கூறியவர் நம்முடைய ராமலிங்க அடிகளார் அவர்கள் தான். அடுத்து பாருங்க, கவிமணி என்னும் பட்டம் தேசிய விநாயகருக்கு வழங்கிய அமைப்பு அப்படின்னு எதுன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் புத்தகத்தில் இல்லை, அதாவது முந்தைய ஆண்டுகளில் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கூடுதல் இன்ஃபர்மேஷனாக நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ கவிமணி என்னும் பட்டத்தை தேசிய விநாயகருக்கு வழங்கிய அமைப்பு எது? சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம். சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம் தான் நம்மளுடைய தேசிய விநாயகம் அவர்களுக்கு கவிமணி என்ற பட்டத்தை வழங்கியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பாரதியை பற்றி படிக்கும்போது அந்த பாரதி அவர்களுக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கியது நம்ம எட்டயபுர மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு எட்டயபுர அரசர் அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ அதன் அடிப்படையில் கவிமணி என்ற பட்டத்தை வழங்கி தேசிய விநாயகருக்கு வழங்கியது சென்னை மாகாண தமிழ்ச்சங்கம் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. எது சரியானதுன்னு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ட்ரஸ்ட் அப்படிங்கிறத கருணைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது தவறு. பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறது அறக்கட்டளைன்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தவறு. ஹியூமனிட்டி அப்படின்னு பார்த்தது மனிதநேயம், இது பொருந்தது. அடுத்து பாருங்கள், மெர்சி அப்படிங்கிறதுக்கு நாட்டுப்பற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அதாவது ஆப்ஷன் ஏ, பி, டி இது தவறாக பொருந்திருக்கு. ஹியூமனிட்டி, மனிதநேயம் இது மட்டும்தான் சரியாக பொருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இதுக்கு சரியான விடை சி. இல்லை பாருங்கள், இதை சரியாக பொருத்தி பார்ப்போம். எல்லாத்தையுமே நம்ம சரியாக பொருத்திப்போம். ட்ரஸ்ட்னா அறக்கட்டளை, நம்ம ட்ரஸ்ட் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனா அறக்கட்டளை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ட்ரஸ்ட்னா அறக்கட்டளை. இல்லை பேட்ரியாட்டிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று. பேட்ரியாட்டிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று. அப்போ மெர்சி அப்படின்னா கருணை. இப்போ மெர்சி அப்படின்னா கருணை, இரக்கத்தை குறிக்கிறது அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ இது வரைக்கும் இந்த பாடப்பகுதியில் இது வரைக்கும் முந்தைய ஆண்டுகள் கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படிங்கிற முக்கியமான கேள்விகள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பழைய பாடப்புத்தகத்தில் வாங்க கேள்விகளை பார்க்கலாம். பாடத்தலைப்பு குற்றால குறவஞ்சி. அதாவது இந்த பாடத்திட்டத்தில் நம்ம பழைய பாடத்திட்டத்தில் கடந்த வட்டங்கள், அதாவது கடந்த குரூப் 4 குரூப் 2 தேர்வுகளில் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதை முழுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். பாருங்கள், குற்றால குறவஞ்சியின் ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர். குற்றால குறவஞ்சியின் ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர். வானரங்கள் கனி கொடுத்து மஞ்சியோடு கொஞ்சும் என பாடலின் ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் என்ற பாடலின் ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர். வானரங்கள் என்ற சொல்லின் பொருள் ஆண் குரங்குகள். வானரங்கள் என்ற சொல்லின் பொருள் ஆண் குரங்குகள். மந்தி என்ற சொல்லின் பொருள் பெண் குரங்குகள். அப்போ நம்மளுக்கு எதிர்ச்சொல்ல கூட கேட்கலாம். வானரங்கள் என்பதன் எதிர்ச்சொல் மந்தி அப்படின்னு குறிக்கலாம். ஏன்னா இங்கே வானரங்கள்ங்கிறது ஆண் குரங்குகளையும், மந்தி என்பது பெண் குரங்குகளையும் குறிப்பிடுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 5. வான்வழியே நினைத்த இடத்திற்கு செல்லும் சித்தர்கள் கமன சித்தர்கள். வான்வழியே நினைத்த இடத்திற்கு செல்லும் சித்தர்கள் கமன சித்தர்கள். மனிதனின் இறப்பை நீக்கி காக்கும் மூலிகை எது அப்படின்னு கேட்குறாங்க. காயச்சித்தி. அதாவது நம்மளுக்கு பாடத்தலைப்பில் மூலிகைகளை பற்றிலாம் பாடத்தலைப்புகள் இருக்குது, நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது. ஆனால் புதிய பாடப்புத்தகத்தில் அதுக்கான தகவல்கள்லாம் இல்லை. அப்போ நம்ம பழைய பாடப்புத்தகத்தில் தான் நம்ம படிக்க வேண்டிய தேவை இருக்குது. அது எல்லாமே நம்ம தொகுத்து வழங்கிடுவோம். ஸோ நீங்கள் வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். அடுத்து பாருங்கள், மரமும் பழைய குடையும் என்ற பாடப்பகுதியில் கேள்விகளை பார்க்குறோம். கேள்வி எண் 7 பாருங்கள். மரமும் பழைய குடையும் என்ற தலைப்பில் பாடல் இயற்றியவர் அழகிய சொக்கநாத புலவர். மரமும் பழைய குடையும் என்ற தலைப்பில் பாடல்கள் இயற்றியவர் அழகிய சொக்கநாதர் புலவர். ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது சிலேடை அல்லது இரட்டுற மொழிதல். ஒரு சொல்லோ தொடரோ இருபொருள் தருமாறு பாடுவது சிலேடை அல்லது இரட்டுற மொழிதல். பிஞ்சு கிடக்கும் பெருமழைக்கு தாங்காது என்று பாடியவர் அழகிய சொக்கநாத புலவர். பிஞ்சு கிடக்கும் பெருமழைக்கு தாங்காது என்று பாடியவர் அழகிய சொக்கநாத புலவர். அதாவது மரத்தையும் பழைய குடையும் ஒரே பொருளில் ஒரு 2 பொருள்களில் இப்போ தனித்தனியாக பாடியிருப்பார். அதை தான் கொடுக்குறாங்க. பிஞ்சு மரத்துலையும் பிஞ்சு கிடக்கும், குடையிலையும் அது வந்து பிஞ்சு இருந்துச்சுன்னா பெருமழைக்கு தாங்காமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு குறிப்பிடுகிறார். அடுத்து பாருங்கள், கோட்டு மரம் என்பதன் பொருள் கிளைகளை உடைய மரம். கோட்டு மரம் என்பதன் பொருள் கிளைகளை உடைய மரம். அழகிய சொக்கநாத புலவர் பிறந்த ஊர் தச்சநல்லூர். அழகிய சொக்கநாத புலவர் பிறந்த ஊர் தச்சநல்லூர், திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. அடுத்து பாருங்கள், அழகிய சொக்கநாதர் வாழ்ந்த காலம் 19ஆம் நூற்றாண்டு. அப்புறம் கேள்வி எண் 13 பாருங்கள். இரட்டுற மொழிதல் பிரித்து எழுதுக. 2 கூட்டல் உர கூட்டல் மொழிதல். கேள்வி எண் 14.
தொழிலாளர்கள் நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது மே 1. தொழிலாளர்கள் நாள் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது மே 1. கேள்வி எண் 15 கொடி நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது டிசம்பர் 7. கொடி நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது டிசம்பர் 7. அதாவது முக்கிய தினங்களையும் நம்மளுக்கு கேள்விகளாக இடம்பெறுது. இது நூலக நாள் என்று அனுசரிக்கப்படுது, கொடி நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது. இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கேள்வி கேட்குறாங்க. அடுத்து பாருங்கள், இந்த கொடி நாள் எப்போ எதனால் அனுசரிக்கிறாங்க அப்படின்பாங்க. இந்தியாவின் முப்படை வீரர்களின் அரும்பணிகளையும் தியாகத்தையும் போற்றும் நாள் தான் அந்த டிசம்பர் 7 கொடி நாள் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இதே பகுதிகளில் நம் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள். மரமும் பழைய குடையும் ஆசிரியர் அழகிய சொக்கநாத புலவர். மரமும் பழைய குடையும் ஆசிரியர் என்ற பாடத்தின் ஆசிரியர் வந்து அழகிய சொக்கநாத புலவர். இப்போ தான் நம்ம இதை பார்த்தோம். அடுத்து பாருங்கள், அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் தச்சநல்லூர். இதெல்லாம் 2022 கேள்வி ஆண்டுகளில் கேட்கப்பட்ட குரூப் 4 குரூப் 2 தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்வி. அப்போ நம்ம சிலபஸில் பழைய பாடப்புத்தகத்துக்கு எவ்வளோ முக்கியமாக நம்ம படிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு பாருங்கள். அப்போ கேள்வி எண் 24 பாருங்கள், அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் தச்சநல்லூர். அப்போ நம்ம இது வரைக்கும் 6ஆம் வகுப்பு இயல் 9 புதிய பாடப்புத்தகம், முந்தைய பழைய பாடப்புத்தகத்தில் முக்கியமான சிலபஸ், இதை தவிர முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள், இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தமிழில் 100க்கு 100 95 ஒரு சில மிஸ் பண்ணால் கூட 95 மதிப்பெண்கள் மேலே கண்டிப்பாக பெற முடியும். இதை நீங்கள் ரிவிஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு முறை முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் அடுத்து ரிவிஷன் பண்ணும்போது இதனுடைய ஸ்பீடை வந்து 1x அதாவது 1.5x இல்லை 2xல் வச்சுட்டு நீங்கள் கேட்கும்போது ஸ்பீடாக ரிவிஷன் பண்ணிடலாம். வெறும் 10 நிமிஷத்தில் நீங்கள் ஒரு 7 ரிவிஷன் பண்ணலாம். நீங்கள் புதுசாக புத்தகத்தில் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக 3 மணி நேரங்கள் ஆகும். புதிதாக படிப்பவர்கள் 3 மணி நேரம் ஆகும். இல்லை ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கு 1 மணி நேரம் ஆகும். ஆனால் அந்த வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இன்னொரு வேலையை பார்த்துக்கிட்டு பஸ்ஸில் பயணிக்கும் போது நீங்கள் படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். பெண்கள்லாம் நீங்கள் வந்து வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இதை பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்கும். ஸோ வீட்டிலிருந்தே படிப்பவர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத சொல்லிவிட்டு அந்த அதாவது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.